வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக பிரீதா. முதலில் தலைப்புச் செய்திகள். உத்தரப்பிரதேச மாநில மக்கள் பிரதிநிதிகளுடன் சந்திப்பு. குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஆதரவு கோரினார் ராம்நாத் கோவிந்த். ஜிஎஸ்டி வரியால் விலைவாசி உயராது. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதி. நாளை ரமலான் திருநாள் கொண்டாட்டம். தலைவர்கள் வாழ்த்து. பாகிஸ்தானில் டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்து. 148 பேர் பலி, 100க்கும் அதிகமானோர் காயம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் ராம்நாத் கோவிந்த் தமக்கு ஆதரவு திரட்டும் விதமாக உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்தை சந்தித்தார். ஆளும் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரான ராம்நாத் கோவிந்த் நேற்று முன்தினம் மனு தாக்கல் செய்தார். பல்வேறு கட்சிகளின் எம்பி, எம்எல்ஏக்களின் ஆதரவை பெறுவதற்காக நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தை அவர் தொடங்கியுள்ளார். முதல் கட்டமாக தமது சொந்த மாநிலமான உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு சென்ற அவர் முதல்வர் யோகி ஆதித்யநாத் மற்றும் எம்எல்ஏ, எம்பிக்கள் உள்ளிட்டோரை சந்தித்து ஆதரவு கோரினார். இதனைத் தொடர்ந்து உத்தரகண்ட் மாநிலத்திற்கு ராம்நாத் கோவிந்த் பயணம் மேற்கொள்கிறார். இதேபோல் குடியரசுத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சி வேட்பாளராக போட்டியிடும் மீரா குமாரும் மக்கள் பிரதிநிதிகளிடம் ஆதரவு கோர சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இதனிடையே எதிர்க்கட்சி வேட்பாளரான மீரா குமாருக்கு ஆதரவு அளிப்பதாக முன்னாள் பிரதமரும் மதசார்பற்ற ஜனதா தள தலைவருமான தேவகவுடா அறிவித்துள்ளார். சரக்கு சேவை வரி விதிப்பால் எந்த பொருளும் விலை அதிகரிக்காது என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சரக்கு சேவை வரி தொடர்பான கருத்தரங்கு சென்னையில் நடைபெற்றது. இதில் தொழில் நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் மற்றும் வணிகர்களுக்கு ஜிஎஸ்டி தொடர்பாக விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஜிஎஸ்டி தொடர்பாக சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பிராண்ட் பெயர் இல்லாமல் விற்பனை செய்யும் பொருட்களுக்கு வரி கிடையாது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஜிஎஸ்டியில ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கிற ரேட் ரெவென்யூ நியூட்ரல் ரேட் அப்படின்வாங்க. அதாவது இப்போ ஒரு வேளை வரி இருந்துச்சுன்னா அந்த வரியை விட ஜாஸ்தியா வரி இல்லை, இருக்கக்கூடிய வரியே ஜிஎஸ்டிலையும் எடுத்துக்கிட்டாங்க. இல்ல இருக்கக்கூடிய வரியை விட குறைச்சலா தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதனால எந்த பொருள் மீதையும் இப்ப இருக்கக்கூடிய வரியை விட ஜாஸ்தியா விலை இல்லை. சென்னை போரூர் மேம்பாலத்திற்கு முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் பெயர் சூட்டப்பட்டுள்ளதாக முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். 2010ஆம் ஆண்டு திமுக ஆட்சியின் பொழுது போரூரில் மேம்பாலம் கட்டுவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டன. 54 கோடி ரூபாய் செலவில் 480 மீட்டர் நீளமும் 372 மீட்டர் அகலமும் கொண்ட மேம்பாலம் தற்பொழுது அமைக்கப்பட்டுள்ளது. இதனை மக்கள் பயன்பாட்டிற்காக முதல்வர் பழனிசாமி இன்று திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர் பாலம் கட்டும் பணியில் பல்வேறு காரணங்களால் தடை ஏற்பட்டதாக கூறினார். பாரத ரத்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பாலம் என்ற பெயர் சூட்டப்பட்டு இன்றைய தினம் இந்த பாலத்தை பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த பாலம் பல்வேறு பிரச்சனைக்கு இடையிலே இன்றைய தினம் நிறைவு பெற்று திறப்பு விழா காண்கின்றது. இன்று பிறை தெரிந்ததை அடுத்து தமிழகத்தில் நாளை ரமலான் திருநாள் கொண்டாடப்படும் என தலைமை ஹாஜி சலாவுதீன் முகமது அயூப் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். வேலூர், திருச்சி, மதுரை உள்ளிட்ட இடங்களில் பிறை தெரிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இன்னைக்கு 29th ரம்ஜான் தமிழ்நாடு certain districtsல பூரே பாத்திச்சிங்களா. அதுக்கு நாளைக்கு 26 ஜூன் 2017 इंशाअल्लाह ईद उल फितर ஆகும் इंशाअल्लाह. ரமலான் திருநாளையொட்டி தமிழக ஆளுநர் முதல்வர் பழனிசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின், இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் உள்ளிட்டோர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் வெளியிட்ட வாழ்த்து செய்தியில் நாட்டில் அமைதி, ஒற்றுமை நிலவ நபிகள் நாயகம் போதித்த சகிப்புத்தன்மை, இரக்கம் ஆகியவற்றை பின்பற்றுவோம் என கூறியுள்ளார். தமிழக முதல்வர் பழனிசாமி வெளியிட்ட ரமலான் வாழ்த்து செய்தியில் ஈகை பெருநாளில் உலகில் அமைதி நிலவட்டும், அன்பு தழைக்கட்டும், மகிழ்ச்சி பெருகி சகோதரத்துவம் ஓங்கட்டும் என தெரிவித்துள்ளார்.
திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ரமலான் வாழ்த்து செய்தியில் அன்பு, இரக்கம், கருணை, ஈகை எனும் உயரிய பண்புகளை உலக அரங்கில் வெளிப்படுத்தி கொண்டாடுவது ரமலான் என்றும், திமுக தலைவர் கருணாநிதி சார்பில் இஸ்லாமியர்களுக்கு ரமலான் வாழ்த்துக்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ரமலான் திருநாளில் அண்ணல் நபிகள் போதித்த நெறிமுறைகளை அனைவரும் கடைபிடித்து வாழ வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். ரமலான் திருநாளையொட்டி டாக்டர் பாரிவேந்தர் வாழ்த்து செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார். புனித ரமலான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் அனைவரும் நோன்பிருந்து உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தி எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி மனித நேயத்துடன் ஏழைகளுக்கு உதவுவது இறை வணக்கத்திற்கு நிகரானது என குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், நபிகள் நாயகம் உலக மக்களுக்கு போதித்த அன்பு, மனிதநேயம், அமைதி, சமாதானம் ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நபிகளின் உயரிய நெறிமுறைகளான நல்லொழுக்கம், பிறருக்கு உதவும் மாண்பு ஆகியவற்றை அனைவரும் முழுமையாக கடைபிடித்து வாழ வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்த இனிய நன்னாளில் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் தமது உள்ளம் கனிந்த ரமலான் நல்வாழ்த்துக்களை டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். இதேபோன்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், அதிமுக அம்மா அணி துணை பொதுச்செயலர் டிடிவி தினகரன், தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் உள்பட பல்வேறு தலைவர்கள் ரமலான் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் தேர்தலை அடுத்து பேரவைத் தேர்தல் வரும் என திமுக செயல் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாற்றூர் பகுதியில் திமுக சார்பில் ஏரியை தூர்வாரும் பணி நடைபெற்றது. இதனை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ஸ்டாலின், நடுநிலையாக செயல்பட வேண்டிய பேரவைத் தலைவர் தனபால் சர்வாதிகார போக்குடன் நடப்பதாக தெரிவித்தார். பேரவையில் நிறைவேற்றப்பட்ட நீட் தேர்வு விலக்கு தொடர்பான சட்ட முன்வரைவு முறையாக குடியரசுத் தலைவருக்கு போய் சேரவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். 134 சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த பணி நடைபெற்றாக வேண்டும் என்று என்னுடைய விருப்பம். அந்த வகையில் ஏறக்குறைய ஒரு 100-120 இடங்களில் தூர்வாரக்கூடிய அந்த பணியை திராவிட முன்னேற்ற கழகத்தினர் சிறப்பான வகையில் மேற்கொண்டிருக்கிறார்கள். குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் எலெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக தேர்தல் வரத்தான் போகிறது. அது எந்த சந்தேகமும் இருக்க வாய்ப்பில்லை. காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பை சேர்ந்த பயங்கரவாதிகள் 2 சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஸ்ரீநகரில் உள்ள தில்லி பப்ளிக் பள்ளி வளாகத்தில் இன்று அதிகாலை பயங்கரவாதிகள் புகுந்ததாக தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அந்த பகுதியை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்தனர். அப்பொழுது பயங்கரவாதிகள் அவர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். இரு தரப்புக்கும் இடையே பல மணி நேரம் நீடித்த சண்டையில் பாதுகாப்பு படை வீரர்கள் 2 படுகாயமுற்றனர். மறைவிடங்களில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் 2 பாதுகாப்பு சுட்டுக் கொன்றனர். இந்த தாக்குதலுக்கு லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. ஒடிசா மாநிலம் புரி ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரை திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புகழ்பெற்ற புரி ஜெகநாதர் கோவிலில் இந்த ஆண்டிற்கான ரத யாத்திரை திருவிழா இன்று தொடங்கியது. இதில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு இடங்களிலிருந்து பேருந்து வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதேபோல் சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட்டு வருகின்றன. ரத யாத்திரை திருவிழாவையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் அடுத்த 48 மணி நேரத்தில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மகாராஷ்டிரம், கேரளம், கர்நாடகம் உள்ளிட்ட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. மகாராஷ்டிர மாநில தலைநகர் மும்பையில் இன்று அதிகாலை முதலே பலத்த மழை பெய்தது. இதனால் கடற்கரையோரம் உள்ள பகுதிகளில் உள்ள வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் கடல் நீர் புகுந்தது. மேலும் அடுத்த 48 மணி நேரத்தில் கனமழை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தவிர மும்பை அருகே கடல் சீற்றம் அதிகரிக்கும் என்றும் அப்பொழுது ராட்சச அலை எழும்பும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் கடற்கரை அருகே மக்கள் செல்ல வேண்டாம் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே குஜராத் மாநிலம் வல்சத் நகரில் பெய்த பலத்த மழையால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் என பெருக்கெடுத்து ஓடியது. வெள்ளத்தில் தத்தளிக்கும் மக்களை மீட்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர்.
பாகிஸ்தானில் டேங்கர் லாரி கவிழ்ந்து தீப்பிடித்த விபத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 148 அதிகரித்துள்ளது. பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாணம் பஹவல்பூர் நெடுஞ்சாலையில் எண்ணெய் ஏற்றி சென்ற டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அதிலிருந்து எண்ணெயை எடுத்து செல்ல போட்டி போட்டனர். அப்பொழுது திடீரென தீப்பிடித்த லாரி வெடித்து கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. தப்பிக்க முடியாத அளவுக்கு தீ பரவியதால் எண்ணெய் பிடிக்க வந்த 100க்கும் அதிகமானோர் தீயில் கருகி பலியானார்கள். மேலும் தீக்காயமுற்ற பலரும் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஒரே நாளில் 14 தமிழக மீனவர்கள் கைது. இலங்கை கடற்படை தொடர்ந்து அத்துமீறல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பெருந்துறையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை அமைக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சித் தலைவர் ER ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், பெருந்துறையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை அமைக்க கோரி வரும் 28ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என கூறினார். தமிழக மாணவர்கள் நீட் தேர்வில் குறைந்த மதிப்பெண்கள் பெற தமிழக அரசுதான் காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார். எய்ம்ஸ் என்பது வெறும் மருத்துவமனை மட்டுமல்ல, அது ஒரு ரிசர்ச் சென்டர். தமிழக அரசு பரிந்துரைத்த 5 இடங்களிலே பெருந்துறைதான் மிகவும் தகுதியான இடம் என்பதை, பெருந்துறைக்கு வர இருக்கின்ற எய்ம்ஸ் மருத்துவமனையை மற்ற இடங்களுக்கு தாரை பார்க்க முடியாது. 28ஆம் தேதி பெருந்துறையிலே மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி பெருந்துறையிலே எய்ம்ஸ் மருத்துவமனையை அமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி போராட்டத்தை நடத்துகின்றோம். ராமேஸ்வரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த 14 மீனவர்களையும் 3 விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்றனர். புதுக்கோட்டை மற்றும் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் அவர்களை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தினர். பின்னர் 14 மீனவர்களை சிறைப்பிடித்த இலங்கை படையினர் காங்கேசன் மற்றும் தலைமன்னாறு துறைமுகத்திற்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கும் போது நியாயத்தை உணர்ந்து சுயமாக முடிவெடுக்க வேண்டும் என்று நாகர்கோவிலில் நடந்த நீதிமன்ற கட்டட திறப்பு விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி கூறியுள்ளார். குமரி மாவட்டம் நாகர்கோவிலில் 20 கோடி ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கட்டப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி அதை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், மாவட்ட ஆட்சியர் சஜன் சிங் சவான் உள்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய இந்திரா பானர்ஜி, விரைவான நீதி மட்டுமே குறிக்கோளாக இருக்கக்கூடாது, தரமான நியாயமாகவும் இருக்க வேண்டும் என கூறினார். தமிழகத்தில் பல வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் லோக் அதாலத் மூலம் அவை முடிந்து வருவதாகவும் இந்திரா பானர்ஜி தெரிவித்தார். should be quick, and at the same time justice should be of a certain quality. மாணவர்கள் தங்களது விருப்பத்திற்கேற்ப பாடப்பிரிவுகளை தேர்வு செய்ய பெற்றோர் ஒத்துழைக்க வேண்டும் என தமிழக தொழில்நுட்ப கல்வித்துறை ஆணையர் ராஜேந்திர ரத்னோ தெரிவித்துள்ளார். சென்னை ராமபுரத்தில் உள்ள SRM ஈஸ்வரி பொறியியல் கல்லூரியின் 17வது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் இன்று நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் 1167 பட்டதாரிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ராஜேந்திர ரத்னோ, இந்திய அளவில் உயர்கல்வி படிப்பவர்களின் எண்ணிக்கை 25% உள்ள நிலையில் தமிழகத்தில் மட்டும் 45% அதிகரித்துள்ளது பெருமை அளிப்பதாக குறிப்பிட்டார். மேலும் தமிழகத்தில் கல்வி தரத்தை மாற்றி அமைக்க மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உயர்கல்வியில் நம்ம இந்தியா நாட்டிலேயும் க்ராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 18 to 24 ஏஜ் குரூப்பில் எவ்வளோ பேர் ஹையர் எஜுகேஷன்லேயே உயர்கல்வியில் போகிறாங்க அது பார்த்தா இந்தியா முழுவதும் 25க்கு கீழே அந்த க்ராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருக்கும்போது நம்ம தமிழ்நாடுல நம்ம அது 45% அச்சீவ் பண்ணியிருக்கோம். அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இந்த படிப்படியாக நம்ம இந்த கல்வியோட தரம் உயர்த்துவதற்கான தமிழ்நாடு அரசுலேருந்து பல்வேறு முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்கில் SRM ஈஸ்வரியிலேருந்து டிகிரி வாங்கியிருக்கேன். ஐ எம் ஃபீலிங் வெரி ஹாப்பி அபவுட் இட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
என்னோட எய்ம் வந்து அப்ராடில் MBA படிக்கணுன்றதுக்கு தான். அதுக்கு இந்த காலேஜ் ஆக்சுவலி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், டெக்னிக்கலாக இருக்கட்டும். ஐ எம் ரியலி ஃபீலிங் ஃபார்ச்சுனேட் டு ஹேவ் ஸ்டடி இன் SRM ஈஸ்வரி. நான் அப்ராடில் ஃப்ரான்ஸில் MBA ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஹோப்ஃபுல்லி I'll get through. நாங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் குரூப்பில் இருந்து படிச்சிருக்கோம். ஃப்யூச்சரில் எப்படி பிஸ்னஸ் லெவல் எப்படி வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ட்ரெயின் பண்ணாங்க. பிளேஸ்மெண்ட்டுக்குன்னு தனியாக வந்து இயர்லி தனியாக பிளேஸ்மெண்ட்டுக்குன்னு ஒரு 1 month 2 monthன்னு சொல்லிட்டு வீக்லி பீரியடில் வந்து ட்ரைனிங் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதனால் எங்களுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட் கிடச்சிது, நல்ல கம்பெனிக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா கிடச்சிது. நான் ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்கில் கிராஜுவேட் ஆகிருக்கேன். இந்த காலேஜோட ஸ்பெஷாலிட்டியே எக்ஸ்போஷர் தான். ஸோ டெக்னிக்கலாகவும் சரி மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலரும் சரி எல்லாமே நல்ல எக்ஸ்போஷர் இருக்குது. அது எங்களுக்கு ஜாபுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் TCSல ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பப்ளிக்கு யூஸ்ஃபுல்லாக என்ன இருக்குமோ அதெல்லாம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதும் அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் தான். கார்ஸில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆஸ் அன் இன்ஜினியர் நான் சொசைட்டிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணுவேன். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே மதுக்கடையை அகற்ற வலியுறுத்தி கிராம மக்கள் கடைக்கு முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட சமத்துவபுரம் வெள்ளைப்பாறை மேட்டில் அமைந்துள்ள இந்த கடையால் அந்த வழியாக செல்லும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இடையூறு ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் மதுக்கடையை அகற்ற வலியுறுத்தி பெண்கள் உள்ளிட்ட பலர் கடைக்கு முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு வந்த காவல்துறையினர் வரும் 10ஆம் தேதிக்குள் கடையை அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு மதுக்கடையை அகற்ற வலியுறுத்தி அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவமனை, தனியார் பள்ளி அருகே இயங்கி வரும் மதுக்கடையால் அந்த வழியாக செல்லும் பெண்கள், குழந்தைகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாவதாக கூறும் மக்கள் இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்திற்கு பலமுறை புகார் அளித்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படாததால் அவர்கள் ஊர்வலமாக சென்று மதுக்கடைக்கு முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுக்கடைக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் அவர்கள் முழக்கமிட்டனர். 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அங்கே பயங்கர கூட்டம் பொதுமக்கள் வர முடியல. எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக அந்த டாஸ்மாக் கடை நீங்கள் நிச்சயமாக தூர எடுங்க. எல்லாம் நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்க. மதுரை சிங்கந்தர் சாவடியில் செயல்பட்டு வரும் மதுக்கடையை அகற்ற வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை அலங்காநல்லூர் சாலையில் உள்ள சிங்கந்தர் சாவடி, ஸ்ரீ அழகர் நகர், சுசி காலனி உள்ளிட்ட இடங்களில் அரசு மதுக்கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த கடைகளால் இடையூறு ஏற்படுவதாக கூறி மதுக்கடையை முற்றுகையிடும் போராட்டத்தில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டனர். அப்பொழுது கடையை நோக்கி போராட்டக்காரர்கள் கற்களை வீசியதில் கடையில் இருந்த பல்ப் உள்ளிட்டவை சேதமாகின. லேடிஸ் போக முடியல சார், ஸ்கூல் முடிச்சுட்டு வர முடியல. சாயங்காலம் ஒரு டியூஷன் முடிச்சுட்டு பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க கூட போக முடியல. தண்ணி அடிச்சுட்டு பச்சையா பேசுறாங்க, கேவலமா நிறுத்துக்கிறாங்க. எங்களுக்கு தேவை கடையை பூட்டணும், அவ்வளவுதான். நாங்க 4 வருஷமா போராடிட்டு இருக்கோம் சார். 4 வருஷமா மனு கொடுத்துருக்கோம். இந்த ஒரு ஊராட்சிக்கு மட்டும் 3 கடை இருக்கு சார். ஒரு ஊராட்சிக்கு 3 கடை இருக்கு. திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிய தொடங்கியுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் தென்காசியை அடுத்த குற்றாலத்தில் இந்த ஆண்டிற்கான சீசன் தற்பொழுது நிலவுகிறது. சில நாட்களாக தென்காசி, குற்றாலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் குளிர்ந்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது. இதனால் குற்றாலம் மெயின் அருவி, 5 அருவிகளில் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ள நிலையில் குளிர்ந்த காற்றுடன் சாரல் மழை பெய்வதால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இன்றும் நாளையும் விடுமுறை நாள் என்பதால் மெயின் அருவியில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் உள்ள அருள்மிகு இரட்டை தாளீஸ்வரர் திருக்கோவில் குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். உத்திரமேரூர் பழமையான அருள்மிகு மனோன்மணி அம்பாள் உடனுரை அருள்மிகு இரட்டை தாளீஸ்வரர் திருக்கோவில் குடமுழுக்கு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. புனித கங்கையிலிருந்து கொண்டுவரப்பட்ட நீரினை கொண்டு திருக்கோவிலில் 3 நாட்களுக்கு முன்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. இதனையடுத்து கோவில் கலசங்களுக்கு நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு விழா நடைபெற்றது. மேலும் அருள்மிகு மனோன்மணி அம்பாள் உடனுரை அருள்மிகு இரட்டை தாளீஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள மூலவர்களுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் போட்டி சாம்பியன் பட்டம் வென்றார் கிடாம்பி ஸ்ரீகாந்த். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். நிலநடுக்கத்தால் தரைமட்டமான சீன கிராமத்தை சீன அரசு செயற்கைக்கோள் மூலம் படம் பிடித்து நிலச்சரிவுக்கான காரணத்தை ஆராய்ந்து வருகிறது. சீனாவின் சிச்சுவான் மாகாணம் மாவோக்சியான் பகுதியில் நிலச்சரிவால் ஒரு கிராமமே மண்ணில் புதைந்தது. அதில் 62 குடும்பங்களைச் சேர்ந்த 120 பேர் பலியானார்கள். மீட்பு பணி தொடர்ந்து நடந்து வரும் நிலையில் இதுவரை 10 உடல்கள் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளன. 93 பேரை இன்னும் காணவில்லை. இந்நிலையில் நிலச்சரிவு நடந்த பகுதியை சீன அரசு செயற்கைக்கோள் மூலம் படம் பிடித்துள்ளது. கிராமத்தை தாக்கிய நிலச்சரிவு சோன்பிங் ஆற்றின் 2 கிலோமீட்டர் பகுதியை தடுத்து நிறுத்தியதும் அருகிலிருந்த 1.6 கிலோமீட்டர் சாலையை மண்ணுக்குள் புதைத்ததும் தெரிய வந்திருக்கிறது. நிலச்சரிவு விபத்து பற்றி சீன அரசு மேலும் ஆராய்ந்து வருகிறது. ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் இறுதி சுற்றில் சீன வீரர் சென்லாங்கை வீழ்த்தி இந்திய வீரர் கிடாம்பி ஸ்ரீகாந்த் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் சீன வீரர் சென்லாங்கை எதிர்கொண்டார். போட்டியின் தொடக்கம் முதலே திறமையான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஸ்ரீகாந்த் 21, 20, 21, 16 என்ற நேர் செட்களில் சென்லாங்கை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டனை அடுத்து தொடர்ச்சியாக ஆஸ்திரேலியன் ஓபன் பட்டத்தை கிடாம்பி ஸ்ரீகாந்த் கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உத்தரப்பிரதேச மாநில மக்கள் பிரதிநிதிகளுடன் சந்திப்பு. குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஆதரவு கோரினார் ராம்நாத் கோவிந்த். ஜிஎஸ்டி வரியால் விலைவாசி உயராது. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதி. நாளை ரமலான் திருநாள் கொண்டாட்டம். தலைவர்கள் வாழ்த்து. பாகிஸ்தானில் டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்து. 148 பேர் பலி, 100க்கும் அதிகமானோர் காயம். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.